சீக்கிரமா கேட்டு எடுத்துட்டு போங்கடா. 30 ரூபா, 30, 40, 40, 40, 45, 50 ரூபா, 50. ஓட்டுக்கார 50 ரூபா ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை. முதலாளி, நம்ம செல்வத்தோட படகு வருது. நம்ம செல்வம் எவ்வளவு அதிர்ஷ்டக்காரன்டா. எவ்வளவு மீன் பாரு. படிவெல்லாம் மீன் எல்லாம் இங்க இருக்கு. இது எல்லாத்தையும் ஏழை விட்டுட்டு எனக்கு சேர வேண்டியது கணக்குல எழுதிக்கீங்க. இப்போதைக்கு ஒரு 5 ரூபா. ஆமா, எங்க நாச்சிபத்தி வீட்டுக்கா? ஆமா ஆமா, பாக்கி உனக்கா காத்துக்கிட்டு இருப்பா. அப்ப நீங்க நாளைக்கு வாங்க. சரிங்க. வணக்கம். யாரு? செல்வமா? அது என்ன திருக்கையா? வவ்வா வாழை பார்த்தா தெரியல. வவ்வால் பொரிச்சா நல்ல ருசியா இருக்கும். உங்க அப்பனுக்கு ரொம்ப இஷ்டம். அந்த காலத்துல ஒப்பனு நானும் கடலுக்கு போயிட்டு வந்து வவ்வாலை பொரிச்சு வச்சுக்கிட்டு கல்லு குடிக்க ஆரம்பிச்சோம்னா மூக்கு முட்டை குடிப்போம். உங்க அப்பன் குடிக்கிறது உங்க அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. திட்டுவா. 2 பேரும் சண்டை அடிச்சுக்குவாங்க. விடிஞ்சு பார்த்தா சண்டை போட்ட சோடே தெரியாம கொஞ்சுக்குவாங்க, குலாவிக்குவாங்க. வாய்யா, என்னமா பார்த்து நிக்கிற? வவ்வால் மீன வாங்கி வைமா. செல்வா, நீ உங்க அப்பா மாதிரி ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். அவருக்கு மீன்க எக்கச்சக்கமா கிடைக்கும். இல்லைங்க, அண்ணி மளிகை சாமான் வாங்கிட்டு வர சொல்லிச்சு. அதை வாங்கி கொடுத்துட்டு வரேன். வரேங்க. அண்ணன் சிவானந்த கேட்டேன்னு சொல்லு. அன்னபூரணி, அன்னபூரணி. என்ன தம்பி எங்கடி காணல? கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா தானே. வீட்டுல உப்பு புளி இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சேன், இன்னும் காணோம். ஏண்டி, மில்லு ஸ்ட்ரைக் ஆனதுக்கு அப்புறம் அவன் தயவாலதான் நம்ம வீட்டுல அடுப்பே எரியுது. அவனை ஏண்டி இப்படி வறுத்து கொட்டிக்கிற? அவனுக்கு வேலை வெட்டி இல்லாத போது உங்க சம்பளத்துல தானே தண்ட சோறு சாப்பிட்டான். வராட்டி சும்மா இரு. வாடா, இப்பதான் உன்னை நினைச்சோம். உனக்கு 100 வயசு. என்ன நினைச்சீங்க? காலாகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு உங்க அன்னிக்கு ஆசை. உன் மேல அவ்வளவு அன்பு. சரி சரி. கொண்டா. ஏன் என்னது உன் மேல மீன் வாடை அடிக்குது? மீன் பிடிக்கிறவங்க மேல மீன் வாடை அடிக்காம மல்லிகைப்பூ வாடை அடிக்க. எனக்கு இந்த மீன் வாடைனால ஒரே அருவருப்பு. என்ன குழப்புது? ஆமாண்டி, உனக்கு மீன் பிடிக்காது. அதே மீனை குழம்புல போட்டா மூக்கு பிடிக்க சாப்பிடுவேன். ஏன்னு மீன் பிடிக்கிறது கேவலமா? அதுக்கு சொல்லலப்பா. உங்க அண்ணன் மாதிரி கௌரவமா ஒரு மில்லுல வேலை பார்க்கலாம் இல்ல? நல்லா இருக்கு. மில்லுல சேர்ந்தா அப்புறம் ஸ்ட்ரைக் இழுத்து மூடி போடுவேன். வீட்டுல வேலை இல்லாம உட்காந்துருக்கேன். கடல் அம்மா என்னைக்குமே ஸ்ட்ரைக் பண்ண மாட்டா. தங்க சுரங்கம் கூட வத்தி போகும், ஆனா இந்த சுரங்கம் வத்தாது. அண்ணே நான் வரேன். ஏண்டா சாப்பிட்டு போயேன்? இல்ல, ஸ்நேகிதம் மட்டும் சாப்பிட வரேன்னு சொல்லிட்டேன். குப்பத்து தலைவர் வந்தாரு. வெளிநாட்டுல இருந்து வெள்ளைக்காரங்க வந்திருக்காங்களா? அவங்க கடலுக்குள்ள இறங்கணுமா? போட் எடுத்துட்டு போவியா? ஏன் படகு என்ன? ஓம் படகா? என்ன விலை கொடுத்து வாங்கினியா? நேற்றுக்கு நீ வேலைக்கு வரல, அதனால வர்க்கீஸுக்கு வாடகைக்கு விட்ட. வெள்ளக்காரங்களுக்கு கடலை சுத்தி காட்ட போயிருந்தேன். அதுக்குள்ளார அந்த வெள்ளக்காரங்கிட்டே போய் உனக்கு சாப்பாடு கிடைப்போம். வலைய வச்சுட்டு போட. என்னையா கடலை உனக்கு சேர்ந்த மாதிரி பேசுற? கடல்ல மீன் இருக்கு, கையில பலம் இருக்குவோம். வலை அவனுக்கு ஏவனு இந்தா வச்சுக்க. அண்ணே பசிக்கு நீ சோறு போடுங்க. இன்னைக்கு வேலைக்கு போல? இல்ல, உடம்பு சரியில்லை. எனக்கும் இன்னைக்கு உடம்பு சரியில்ல, அதனால நானும் சமையல் பண்ணல. நான் இவனுக்கு சமைச்சு கொட்டுறேன், அப்படியே தட்டை தூக்கி என் தலைமையில அடிச்சுட்டு போறான். என்ன திமிர அவனுக்கு. சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், வாங்க சாப்பிடலாம். நான் தான் சாப்பிட்டேன்னு சொன்னேன்ல.
மூக்குக்கு மேல கோபம் மட்டும் வரும் துரைக்கு. மூஞ்சி பார்த்தா தெரியுதே, சாப்பிட்டேன்னு ஏன் புழுகுறீங்க? உங்க அண்ணி ஏதாவது சொன்னாங்களா? பாக்கியம், என்னைக்காவது ஒரு நாள் இந்த கடற்கரை ஓரத்துல கையில 4 காசு இருக்கிறவனா நான் வாழணும். அதுக்காக பட்டினி இருந்து ஆயிடுமா? கடுமையா உழைக்கணும். வயிறு நிறைஞ்சா தானே உழைக்கலாம். போய் கையை காலை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். போங்க. பசி நேரத்துல பக்கத்துல எவனோ மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு இருக்கா. அடப்பாவீங்களா, மரவா ஒரு இடம் கிடைக்கப்படாது, உடனே வந்துருவானுங்களே. யாரோ பாத்து போறாங்க. பாக்கட்டும், எனக்கு என்ன பயமா? ஊட்டு ஊட்டு பால் குடிக்கிற வயசு இருக்கு. பீட்டர், இங்க என்ன பண்ற? படிக்க வேற இடம் கிடைக்கல உனக்கு? உங்க 2 பேருக்கும் வேற இடம் கிடைக்கலையா? என்னடா சாப்பிடலையா? சும்மா நீட்டேன். சரி கொடு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட. ஆர்மி நாட்டு கூட்டுறவு பிரதிநிதிகளாக இங்க வந்திருக்கிறவங்கள உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வச்சேன். மோட்டார் படகு வச்சுக்கிட்டு நாம ஆழ்கடல்ல மீன் பிடிச்சா நமக்கு ஏகமா அந்நிய செலாவணி கிடைக்கும். அதோட அவங்களும் மோட்டார் படகுல சுலபமான தவணை முறையில பெற தயாரா இருக்காங்க. உங்கள யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கிட்ட அப்ளை பண்ணுவோம். பண்ணிக்கணும். இதுக்காக எங்களை வர சொன்னீங்க. மீன் பிடிக்கிறது செம்படவர்கள் வேலை. அதை போய் எங்களை செய்ய சொன்னா எங்களை எல்லாம் கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. மிஸ்டர் தனகோட்டி, இதுல கேவலம் என்ன இருக்கு? என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு மீன் பிடிக்க சொல்றாரு, நாளைக்கு மாடு வைக்க சொல்லுவாரு. வாங்கயா போலாம். என்னப்பா, இந்த துரங்க கிட்ட சொல்லி எனக்கு ஒரு படகும் வலையும் கடனும் கொடுக்க சொல்ல முடியுங்களா? ஏன்பா, உங்ககிட்ட முன்பணம் கட்ட ஏதாவது பணம் இருக்கா, இல்ல அறுவடைக்கு ஏதாவது சொத்து இருக்கா? கடுமையா உழைக்க உடம்புல தெம்பு இருக்குங்க. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க மனசுல உறுதியும் நாணயமும் இருக்கு. வேற எதுவும் இல்லைங்க. What does he want? He wants a loan to be sanctioned for the purchase of a boat. Does he know about the sea? Oh yes, he does. He is a son of the sea. I think we should give him a boat. Excuse me, but to hell with those business people. Give him a boat. செல்வா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா. உனக்கு மோட்டர் போட் கொடுக்கறதா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நல்ல சகுனம்டா. பூஜை ஆரம்பிக்கலாம். பாருங்க, இந்த செல்வத்துக்கு என்ன தைரியம் இருந்தா ஊரையே பகச்சுக்கிட்டு மின்சார படகு வாங்கி கடலுக்குள்ள மீன் பிடிக்க போறோம். இனிமே நமக்கெல்லாம் என்ன மதிப்பு இருக்கு? அது மட்டும் இல்ல, மின்சார படகுனால நமக்கு எவ்வளவு கஷ்டங்க. மின்சார படகு நாம வீசுற வலைய அறுத்துரும். மீன்க கரப்பக்கம் வரவே வராது. நாட்டு படகு நம்பி இருக்கிற நாமெல்லாம் மீன் கிடைக்காம பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான். முதலாளி சொல்றது 100க்கு 100 உண்மை. என்ன சொல்றீங்க?
என்னடா மரியாதை மசமசன்னு உட்காந்துருக்கீங்க? வாங்க. அன்னைக்கு வாரியலான்னு கேட்டதுக்கு எல்லாரும் செம்மறியாடத்தான் தலையாட்டினீங்க. இப்ப என்னாச்சு உங்களுக்கு? இந்த கருப்பு சாமி மகன் செய்தி தெரியல. எவன் வந்தாலும் வரலனாலும் நான் தனியா போய் மீன் பிடிச்சிட்டு வந்துருவேன். ஆமா, நான் வரேன். நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, கர்த்தரை தவிர. வர போலாம். அட, உனக்கு மீன் பிடிக்க தெரியாதுடா? நீ தான் இருக்கிற, கத்துக்கூட மீன் பிடிக்கிறேன். ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கேன். வா. சாப்பாடு சாப்பாடு மறந்துட்டேன். மீன் குழம்பு. இதை சாப்பிட்டுக்கிட்டே இதோட சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பிடிச்சிடலாம். கால் நனையுதுடா. கையில போடு, துடுப்பு போடு. ஏண்டா செல்வம், இது என்ன சாதாரண படகா இல்ல வெள்ளியில பண்ணின படகா? எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம் தெரியுமா? ஆனா ஒண்ணு, காக்கா பிடிச்சு பிழைக்கிறத விட மீன் பிடிச்சு பிழைக்கிறது எவ்வளவோ வசதி தெரியுமா? ஏண்டா, இது எல்லாத்தையும் விலைக்கு வித்தா மொத்தமா எவ்வளவு தேரும்? அத கரையில இருக்கிறவங்க தான் நிர்ணயம் பண்ண முடியும். நல்ல போட்டி இருந்துச்சுன்னா 500-600 கூட தேரும். அவ்வளவு தேருமா? அப்ப சீக்கிரமா போ. பாக்கியம் காத்துட்டு இருப்பா. வாங்க வாங்க, 10 ரூபா தங்க தகடாட்ட மீன் வந்திருக்கு. வந்து அள்ளிட்டு போங்க. வாங்கம்மா. வாங்கண்ணே, 10 ரூபா கேளுங்கண்ணே. யாருக்கு வேணும் இந்த மீன்? ஊரை மீறிட்டு மோட்டர் படகுல போய் பிடிச்சிட்டு வந்த மீனை விலை கொடுத்து வாங்குறதுக்கு இங்க யார் ரோசம் கட்டு போயிடல. நல்லா சொன்னீங்க முதலாளி. தாசு, உன்னால எவ்வளவு முடியுமோ கொடுத்துட்டு எல்லா மீனையும் எடுத்துட்டு போய். நீ சும்மா கொடுத்தா கூட இங்க யாரும் வாங்க மாட்டாங்க. அப்ப இந்த மீனெல்லாம் என்ன பண்ண சொல்றீங்க? என்ன பண்றது? முடிஞ்சா 3 பேர் தின்னுங்க, இல்ல தென்னை மரம் இல்ல உரமா கொட்டுங்க. குடி குடிங்க. வாங்க வாங்க, 10 ரூபா தங்க தகடாட்ட மீன் வந்திருக்கு. வந்து அள்ளிட்டு போங்க. வாங்கம்மா. வாங்கண்ணே, 10 ரூபா கேளுங்கண்ணே. யாருக்கு வேணும் இந்த மீன்? ஊரை மீறிட்டு மோட்டர் படகுல போய் பிடிச்சிட்டு வந்த மீனை விலை கொடுத்து வாங்குறதுக்கு இங்க யார் ரோசம் கட்டு போயிடல. நல்லா சொன்னீங்க முதலாளி. தாசு, உன்னால எவ்வளவு முடியுமோ கொடுத்துட்டு எல்லா மீனையும் எடுத்துட்டு போய். நீ சும்மா கொடுத்தா கூட இங்க யாரும் வாங்க மாட்டாங்க. அப்ப இந்த மீனெல்லாம் என்ன பண்ண சொல்றீங்க? என்ன பண்றது? முடிஞ்சா 3 பேர் தின்னுங்க, இல்ல தென்னை மரம் இல்ல உரமா கொட்டுங்க. குடி குடிங்க. என்ன பிள்ளைப்பா இது? மீன் விக்கலைங்கிறதுக்காக இப்படியா கண்ணு முன்னு தெரியாம குடிப்பாங்க? சுயநினைவுல இருந்தாலே ஏறாது. இப்ப சுத்தமா மயங்கி கிடக்குறான். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? பீட்ரு,
நாளைக்கு பிடிக்கிற மீனெல்லாம் எடுத்துக்கிட்டு மண்டபம் கரைக்கு வந்துருங்க, அங்க விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த ஊர்ல பிடிச்ச மீனை மண்டபத்துல கொண்டு போய் வித்தா அந்த ஊர் ஜனங்க ஒத்துக்குவாங்களா? அந்த குப்பத்து பஞ்சாயத்துக்கு பணம் கட்டிட்டா எல்லாரும் ஒத்துக்குவாங்க. என்னமோ. ஏய், முதல்ல இவரை பிடிப்போம், அதுக்கப்புறம் மீனை பிடிப்போம். எல்லாத்தையும் எடுத்துட்டு 550 ரூபா கொடு. 400 ரூபா வச்சுக்கோ. என்னையா 400 ரூபா கேக்குற? என்ன மீன் நினைச்ச? அத்தனையும் பால் சுறா. ஏன் சிரிக்கிறானுங்க? சொரா இல்லடா, ஐல. இல்லை, அத்தனையும் ஐல பால் சுறா கீழே சொறி இருக்கிறேன். எப்படி? 500 ரூபா வச்சுக்கோ. யோ, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். ஆஹா, எங்களுக்கு ஏன் வேணாம்? சும்மா இருப்பா. 520 ரூபா கொடுத்துட்டு மீன் எடுத்துக்க. பாக்கியம் பணத்தை வாங்கிட்டு மீனை விடு. கை தக்க சொன்னா மறந்து கொடுத்துரு. சீக்கிரம் சீக்கிரம். இனிமே யாராவது என் படகு கிட்ட வந்தீங்க, கண்ட துண்டமா வெட்டி மீன் கரையா போட்டுருவேன். ஜாக்கிரதை. டில்டா, என்ன வடிவேல பகச்சுக்கிட்டு இந்த குப்பத்துல யாரும் வாழ முடியாது தெரியுமா? நாம வாழ்ந்து காட்டுவோம்னே. அது உன் இஷ்டம். வடிவேலுவே நாங்க பகச்சுக்க முடியாது. அவங்கிட்ட நாங்க நிறைய கடன் பட்டிருக்கோம். நீ இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதே. நீ வந்தேன்னா அவனால எங்களுக்கு தொந்தரவு வரும். என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் வேணாம். நான் வரேன். போட. நீ இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதே. நாச்சுமுத்து, வாங்க வாங்க. வர்றது இருக்கட்டையா, முதல்ல என்கிட்ட வாயின கடனை எண்ணி வை. கொஞ்சம் பொறுங்க. இப்படி திடீர்னு பணத்தை கேட்டா நான் எங்கெங்க போவேன்? அதான் வீட்டுல வச்சுட்டு கொலாவறீங்களே செல்வம், அவன் தான் இப்ப நல்லா சம்பாதிக்கிறானே, அவன்கிட்ட வாங்கி கொடுக்கறது. ஒருத்தனுக்கு உதவி செஞ்சுட்டு கை நீட்டுற ஜாதி நான் இல்ல. இது நான் பட்ட கடை, நான் தான் தீக்கணும். ஓஹோ, அவ்வளவு ரோசம் இருந்தா விற்க கூடாத வித்தாவது பணத்தை கொடுக்கணையா? நீ கொடுக்க வேண்டிய பணத்தை இன்னும் ஒரு வாரத்தை திருப்பி கொடுக்கலன்னா நான் ரொம்ப பொல்லாதவனா மாறிடுவேன். வாடா. பாக்கியம், அந்த துடுப்பாடுமா? எதுக்குப்பா? எடுமா எடுமா. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால உழைக்க முடியும். எதுக்குப்பா இந்த வயசான காலத்துல கடலுக்கு போறீங்க? இந்த வடிவேலு என்ன வார்த்தை சொல்லிட்டான் பாத்தியா? அவன் கடன் அடைக்காம கையால சோறு திங்க மாட்டேன். போறேன். என்னடா செல்வம், என்ன என்னைக்கு இல்லாம இன்னைக்கு வண்டி வேகமா விடுற? பாக்கியம் வைக்கிற மீன் குழம்பு ஞாபகம் வந்துருச்சு. ஏய், ஒண்ணு கவனிச்சியா? என்ன? எந்த தண்ணியை நம்பி மீன் வாழுதோ அதே தண்ணியில கொதிச்சு குழம்பாவது. ஆமா, அதே மாதிரிதான் மனுஷன் கூட எந்த தரையை நம்பி வாழ்றானோ அதே தரையில தான் போடுறான். என்னடா கூட்டாங்க? அதான் நானும் பாக்குறேன். சீக்கிரமா விடு. வயசான காலத்துல கடலுக்கு போய் உயிரை
என்ன அனாதையாக்கிட்டு அப்பா போயிட்டாரு. அப்பா போயிட்டாரு. என்னடா என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல முதலாளி, வந்து இந்த நாச்சி முத்து பையன் வேற கடன் வாங்கி வச்சுட்டு செத்து போயிட்டான். அதான் பணத்தை எப்படி வசூல் பண்றதுதான் யோஜனை. முதலாளி, செல்வம் எப்படியும் பாக்கியத்தை கல்யாணம் கட்டிக்குவான். அப்படி நடந்துட்டா பணம் உங்களுக்கு சுலபமா கிடைச்சிடும். அப்படி நடந்துடக்கூடாதுடா. நாச்சி முத்துக்கு கடனா கொடுத்தேனே, அவனுக்கு ஆவா கொடுத்தேன்? அவன் பொண்ணு இருக்காளே பாக்கியம், பலத மனசுல வச்சுட்டு கொடுத்தேன். விடுவானா? பாக்கியா, நீ நேரம் மண்டபம் கரைக்கு வந்துரு. சாயங்காலம் நான் அங்க வந்துடுறேன். அளவு வரட்டேன். பார்த்து எச்சரிக்கை எச்சரிக்கை, ஒரு முக்கிய அபாய அறிவிப்பு. வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த புயல் சின்னம் கிழக்கு கடற்கரை ஓரம் நகர்ந்து வருவதால் அடுத்த 12 மணி நேரத்திற்குள் பலத்த மழையும் புயலும் இருக்கும். மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரும் கண்டிப்பாக கடலுக்கு மீன் பிடிக்க போக வேண்டாம். எச்சரிக்கை எச்சரிக்கை. விரிகுடா கடலில் மையம் கொண்டிருந்த புயல் மணிக்கு 100 மைல் வேகத்தில் சுழன்று அடித்தது. 15 மோட்டார் படகுகளும் நூற்றுக்கணக்கான நாட்டு படகுகளும் கடலில் மூழ்கிவிட்டது. மீட்பு பணியில் ஈடுபட்ட அதிகாரிகளின் தகவலின்படி இந்த புயலில் மண்டபம் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் அனைவரும் உயிர் இழந்ததாக தெரிய வருகிறது. செல்வம், உனக்கு ஒன்றும் அடி இல்லையே? லேசான அடிதான், ஆனா உனக்குத்தான் நிறைய காயம். இந்த மட்டும் உயிர் பொழைச்சமே, அதுக்கு நன்றி சொல்லணும். பாக்கியம் நம்மளை பத்தி கவலைப்பட்டு இருப்பாளே, பாக்கியத்துக்கு எப்படியாவது தகவல் சொல்லணுமே. உனக்கு கால் உடைஞ்சிருக்கு, கட்டு போட்டிருக்கிறாங்க. இன்னும் 1 மாசத்துக்கு நீ நகரவே கூடாது. பாக்கியத்துக்கு தானே, நான் சொல்லிடுறேன். சரி, அப்ப உடனே புறப்படு. உன் பக்கத்துல யாரும் இருக்க வேண்டாமா? கொஞ்சம் தேர்ற வரைக்கும் நான் உன் கிட்டே இருக்கிறேன். எல்லா விஷயத்தையும் காயத்தில் எழுதிடுறேன். என்னங்க முதலாளி கடுதாசி எங்கிட்ட இருந்து வந்திருக்கு? அந்த பாக்கியத்துக்கு அந்த செல்வம் பையன் எழுதின கடுதாசி. புயல்ல செத்துட்டு தான் நினைச்சிட்டு இருந்தமடா, உழைச்சிட்டான். இந்த கடுதாசி அவ கையில கிடைச்சிட்டா அப்புறம் அவன் இருக்க இடந்தடி போயிடுவான். எனக்கு கிடைக்க மாட்டான். தனியாதான் இருக்கா? சும்மாடா. பாக்கியம், இப்படி எல்லாம் நடக்கும்னு யாரு கண்டா? ஒன்ன நினைச்சாலும் எனக்கு பரிதாபமா தான் இருக்கு. இத பாரு, கொடுத்த கடனை திருப்பி கேட்க வந்திருக்கேன்னு நினைச்சிடாத. பாவங்க, பாக்கியத்தால எப்படிங்க கடனை திருப்பி கொடுக்க முடியும்? எவ்வளவோ போச்சு அப்படி நினைச்சுக்கிறேன். அவளும் பிழைக்கணும் இல்ல. பாக்கியத்துக்கு எப்படி உதவி செய்யறதுதான் யோசிக்கிறேன். முதலாளி, உங்களுக்கு பெரிய மனசு. பாக்கியம், நீ சரின்னு சொன்னா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் சம்சாரம் இறந்ததுல இருந்து ஒரு துணை இல்லாம ஒரே பாடா இருக்கு. தயவு செஞ்சு வெளியே போங்க.
உங்க கடனுக்கு 2 நாள்ல வழி பண்றேன். எப்படி வழி பண்ண போற? கடலோட போனவன் திரும்பியா வரப்போறான்? யோ, மரியாதையா எந்திரிச்சு போறியா இல்லையா? அவ்வளவு திமிர் இருந்தா 2 நாள்ல என் பணத்தை திருப்பி கொடு. இல்ல 3ஆவது நாள் நான் இங்க வருவேன். அப்புறம் அவ்வளவு நல்லா இருக்காது. செல்வம், இனிமே நீ எதுக்கும் கவலையே பட வேண்டாம். கலெக்டர் கிட்ட நீ கேட்டிருந்தியே 3 படகு, அது உனக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு. அதோட உன் உடஞ்சி போன படகுக்கும் இன்சூரன்ஸ் பணம் கிடைச்சிடும். பை த பை, இதுல ஒரு கையெழுத்து போடணும். பி ஹாப்பி, பெஸ்ட் ஆஃப் லக். கழுத ஓடிட்டா? எங்க போயிருவான் முதலாளி? எங்கிட்டாவது பக்கத்து ஊருக்கு பொழப்பு தேடி போயிருப்பா. பயிரு காஞ்சா தானா வர்றான். பாக்கியம்? அட செல்வண்ண, நீங்களா? பாக்கியம் இல்ல? இல்ல, அவங்க ராவோட ராவா ஊரை விட்டு போயிட்டாங்க. அவ எங்க போயிருக்கான்னு தெரியுங்களா? அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு எங்க யாருக்குமே தெரியாது. யாரோ அனாதை பொண்ணு நம்ம குப்பத்து வந்து சேர்ந்துட்டா. நல்லபடியா பெத்து குழைச்சா சரிதான். ஆண் குழந்தை நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். பாக்கியம் உயிரோடு இருந்தா நிச்சயமா நேரம் ஒன்னதான் தேடி வருவா. என்னால அந்த துக்கத்தை தாங்கிக்க முடியலடா. ஆமா, உன்னால தாங்கிக்க முடியல. உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு கையும் காலம் ஓடல. இங்க பாரு, மனசெல்லாம் தொழில திருப்பும். அதே கவனமாயிரு. இத பாரு, காரணம் இல்லாம கர்த்தர் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். என்ன எந்த ஊருக்கு வந்திருக்க? இதான் எங்க அத்தை ஊரு. நாங்க திருவிழாவுக்கு வந்தோம். அவர்தான் எங்க வீட்டுக்காரு. இளநீ சாப்பிடுறியா? இல்ல வேண்டாம். பாக்கியம், நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. உனக்கும் செல்வத்துக்கும் ஏதாவது தகராறா? என்னடி சொல்ற? செல்வம் இப்ப குளத்துல ரொம்ப நல்ல நிலைமையில இருக்காரு. 10 நாளைக்கு முன்ன நானும் எங்க வீட்டுக்காரும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அப்ப பார்த்தோம். நிஜமாவா சொல்றேன்? உயிரோட இருக்க? ஆமா, வயல்ல தப்பிச்சுட்டாரா? நான் பார்த்தனே. பஸ்ஸுக்கு நேரமாச்சு, போலாமா? நாங்க போயிட்டு வரோம். தம்பி இப்ப ஓஹோன்னு இருக்கானா. 5-6 மோட்டார் படகுங்க ஓடுதான். வேலைக்கெல்லாம் கூட ஆளுங்க எடுக்கிறானா. என்னங்க, உங்க தம்பி கிட்ட போய் ஒரு வேலை கேட்கறது தானே? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவங்கிட்ட நான் போய் வேலை கேட்கறது? நல்லா இருக்கேன். என்ன இருந்தாலும் நம்ம சொந்த விட்டு போகுமா? அன்னைக்கு நான் என் குழந்தை இந்த வீட்டு விட்டு அனுப்பலன்னா இன்னைக்கு ஓஹோன்னு வந்திருப்பானா? நம்மள மாதிரி பொட்டுக்கல்ல இருந்து தண்ணியும் குடிச்சிட்டு கிடக்க வேண்டியதுதான். போய் கேளுங்களேன்.